கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியல் படித்து வருகிறோம். அந்த வரிசையில் அவர் எப்படி பிதா என்கிற நாமம் உடையவராக இருக்கிறார். பிதா என்பது எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 1:3 அவரை பிதா என்று அழைக்கிறது. இன்னும் பல வசனங்கள் அவரை பிதா என்று அழைக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிதாவாகிய தேவன், ஃபாதர் காட். மனிதர்களில் எவ்வளவோ தகப்பன்மார் உண்டு. நம்மை சரீரத்தின்படி பெற்றெடுத்த தகப்பன் உண்டு. தகப்பனை போல நம்மை உருவாக்கினவர்கள் எத்தனை ஆவிக்குரிய தகப்பன்மார் உண்டு. தேச தந்தை என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. பல்வேறு துறைகளின் தந்தைகள். அணு விஞ்ஞானத்தின் தந்தை ராபர்ட் ஐன்ஸ்டைன், சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியலின் தந்தை. இது போல பல துறைகளுக்கு பல தந்தைகள் உண்டு. ஆனால் தேவன் தந்தையாக இருப்பது விந்தை. அது ஆச்சரியமான விஷயம். அவர் ஒரு தகப்பனாக, ஒரு மனிதன் ஒரு எறும்புக்கு தகப்பனாக இருக்க முடியுமா? அது ரொம்ப, எறும்பை காப்பாற்றலாம், எறும்புக்கு ஏதாவது உணவு கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அதை விட, நம்மை விட இந்த ஒப்பீடு கூட போதாது. மனிதன் எறும்பு, இந்த ஒப்பீட்டை விட பல மடங்கு பெரியவர், மனிதனை விட பல மடங்கு பெரியவர் தேவன். எறும்பை விட பல மடங்கு சிறியவர்கள் நாம் தேவனுடைய பார்வையில். ஆனால் அவர் நமக்கு எப்படி தகப்பனாக இருக்க முடியும்? அது பெரிய விந்தை தான். எப்படி அவர் நமக்கு பிதா? அப்போஸ்தலர் 17:28-29 சொல்கிறது, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்கிற, நாம் தேவனுடைய சந்ததியார். அதனால 26 சொல்கிறது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, மனுஷ ஜாதியை தோன்ற பண்ணினார். அதனால 28 சொல்கிறது, நாம் அவருடைய சந்ததியார். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம். நம்மை படைத்தது யாரு? தேவன். அதனால ஒன்றை உருவாக்கினவர்களை தகப்பன், அதற்கு அந்த காரியத்தின் தகப்பன் என்று சொல்வது மனித வழக்கம். நம்மை படைத்தது யாரு? தேவன். மனிதனை படைத்தது அவன் குரங்கிலிருந்து வரவில்லை, அவன் பரிணாம கொள்கை மூலமாக வரவில்லை. அவன் தேவனாலே படைக்கப்பட்டான். ஒரே இரத்தத்திலிருந்து தோன்ற பண்ணினால் அந்த ஒரே இரத்தமாகிய ஆதாமை தேவன் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். மனிதன் படைக்கப்பட்டதை பற்றி பல கருத்துக்கள், பல நம்பிக்கைகள் உண்டு. ஒரு கடவுளுடைய உயர்ந்த ஜாதி ஒரு கடவுளுடைய முகத்திலிருந்து தோன்றியதாம், தாழ்ந்த ஜாதி கடவுளுடைய பாதத்திலிருந்து தோன்றியது என்கின்ற கருத்துக்கள், நம்பிக்கைகளெல்லாம் கூட உண்டு உலகத்தில். ஆனால் பைபிள் சொல்கிறது, அவர் படைத்தார், ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். அந்த ஒரே இரத்தமாகிய ஆதாமை படைத்தார். அந்த அடிப்படையிலே அவர் நம்முடைய சிருஷ்டிகராக இருக்கிறபடியால், சிருஷ்டிப்பின் அடிப்படையில் எல்லா மனிதர்களுக்கும், அவன் பைபிளை நம்புறானோ இல்லையோ, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ, இயேசுவை திட்டலாம், தூஷிக்கலாம், ஆனாலும் அவனுக்கோ
கர்த்தர் தான் பிதா, தேவன் தான் பிதா. ஏனென்றால் அவனுடைய சிருஷ்டிப்புக்கு காரணம் அந்த ஒரு இரத்தத்தில் இருந்தான், மனித இரத்தத்தில் இருந்தான் பிறந்து 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 தலைமுறை தலைமுறையாக வந்து இன்னைக்கு இருக்கிற மனுஷன் பிறந்திருக்கிறான். அந்த மூலத்துக்கு போனான், அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் இப்படியே பின்னோக்கி போனால் கடைசியில் ஒரு மனிதன் ஆதாமிலே வந்து முடிகிறது, ஒரே ரத்தம். ஆகினால அவர் நம்முடைய சிருஷ்டிகர், படைத்தவர், ஆகவே பிதா. ரெண்டாவது யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். மறுபிறப்பை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த மறுபிறப்பை அவர் நமக்கு தருகிறபடியாலே, தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நமக்கு தருகிறபடியாலே அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார். அப்பா அப்படின்னு யாரை வேணா கூப்பிட்டுலாம், ஆனால் அவருடைய இனிஷியலை வைக்க முடியாது. அல்லது அவருடைய சொத்து, அவருடைய வாரிசு சட்டப்படியான வாரிசு ஆயிட முடியாது ஒருத்தர் அப்பான்னு கூப்பிடுறதுனால. அல்லது அப்படி என்றால் அவர் நம்மை தத்தெடுக்கணும். ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறாரு, அவர் அப்பான்னு கூப்பிடுறோம், அவரும் நம்மளை மகன் மாதிரி நேசிக்கிறாரு, நாம் அவரை அப்பா நேசிக்கிறோம். அவருடைய சொத்தில் எந்த விதத்திலையும் பங்கு வராது. அவர் ஒன்றும் எழுதாமல் செத்துட்டாருன்னா அப்படின்னா அவர் நம்மை தத்தெடுக்கணும். அதான் அதிகாரம், அதான் அதிகாரம். அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம். தேவனாலே பிறந்தவர்கள், இரத்தத்தினால பிறக்காம, மனிதனுடைய விருப்பத்தினால பிறக்காம, தேவன் இயற்கையாக பிறக்கலை, தேவனாலே பிறந்தவர்கள். ஆவிக்குரிய பிறப்பு, மறுபிறப்பு, born again எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் தேவ பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறது. இந்த மறுபிறப்பை நமக்கு தருவதனால அவர் தகப்பனாக இருக்கிறார். இரக்கங்களின் பிதா, 2 கொரிந்தியர் 1:13 சொல்கிறது, அவர் இரக்கங்களின் பிதா. 1:3 2 கொரிந்தியர். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதா, ஆறுதலுக்கு அவர் தேவன், இரக்கங்களுக்கு அவர் பிதா. இரக்கம் என்பதே அவரிடத்திலிருந்து தான் உண்டானது, அவரிடத்திலிருந்து தான் தோன்றியது, அவரிடத்திலிருந்து தான் சுரந்து வருகிறது. இரக்கம் என்றாலே அது தேவன்தான். 103 சங்கீதம் 13 சொல்கிறது, அவர் தகப்பனை போல நமக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பனை போல இறங்குகிறார். ஏன் தாயின்னு போடல? தாய் தன்னுடைய பிள்ளைக்காக பரிதாபப்படுவார். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. பரிதாபப்படுவதற்கும், பரிதாபப்பட்டால் பரிந்து தான் பேச முடியும். ஒரு தாயால் தன் பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சிட முடியாது. பரிதாபப்படுவா, பரிந்து பேசுவா, தன் பிள்ளைக்காக பேசுவாள், போராடுவாள், வாதாடுவாள், தியாகம் செய்வாள், ஜெபம் பண்ணுவாள், பரிதாபப்படுவாள். இறங்குவது என்பது ஒரு செயல், அது ஒரு வெறும் உணர்வு அல்ல. பரிதாபம் என்பது ஒரு உணர்வு. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. தாய் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் பரிதாபப்படுவாள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் தாய்க்கு, பெண்ணுக்கு சொத்துரிமை கிடையாது, கல்வி கிடையாது, வேலை கிடையாது, பெரிய உரிமைகள் அதிகாரங்கள் சமூகத்தில் கிடையாது. அதனால் தாயால்
பரிதாபப்பட முடியும், ஆனால் இறங்க முடியாது. இரக்கம் என்பது ஒரு செயல், பரிதாபம் என்பது வெறும் உணர்வு. அதனால தான் தகப்பன் இறங்கினால் தகப்பனிடத்திலே தான் பணம் இருக்கிறது. பழைய அந்த வேதம் எழுதப்பட்ட கால முறைப்படி தகப்பன்ட்ட தான் சொத்து உண்டு, தகப்பன்ட்ட தான் பணம் உண்டு, தகப்பன்ட்ட தான் எல்லாம் உண்டு, அதிகாரம் உண்டு, செயல்திறன் உண்டு. வெளியில் போக முடியாது, பெண்கள் வெளியே போக முடியும், யுத்தம் பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியும். அவர் இறங்குகிறவர், இரக்கம் செய்கிறவர், இறக்கப்படுகிறவர் மட்டுமல்ல, இரக்கம் செய்கிறவர். ஆகையினால அவர் பிதா என்று அழைக்கப்படுகிறார். யாக்கோபு 1:17 அவரை ஜோதிகளின் பிதா என்று அழைக்கிறது. அவர் இரக்கங்களின் பிதா மட்டுமல்ல, ஜோதிகளின் பிதா. என் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவு, பூரணமான எந்த வரம் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. என்னுடைய தகப்பனார் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரராக, ஜோசியத்தை மந்திரவாதத்தை நம்புகிறவராக இருந்தார். அவர் ஒரு விக்கிரகத்தை வணங்குவார். அந்த விக்கிரகத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு ஒரு ஆவி ஒருவர் மேலே வந்து பேசும். அடிக்கடி போய் அதை கேட்கறதுக்கு போவார் எங்கள் அப்பா. பிற்காலத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டார் முதிர் வயதில். இந்த சம்பவம் தான் அவருக்கு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்த சம்பவம். அப்போ அவர் தான் வணங்குகிற விக்கிரகத்தின் பெயரை கொண்டு அந்த ஆவியிடத்தில் கேட்டார், எனக்கு நான் இதை இவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கேன்னா ஏன் செய்யலை? அந்த ஆவி சொல்லிச்சு, கிரகங்கள்லாம் சரியில்லை, அதனால் உனக்கு செய்ய முடியாது. அப்போ எங்கள் அப்பா கேட்டாங்க, நீ தான் கடவுளாச்சே, கிரகங்களை மாற்ற வேண்டியதானே? இல்லை, நான் கிரகங்கள், நான் கடவுள் தான், ஆனால் கிரகங்களை என்னால் மாற்ற முடியாது. நான் கிரகங்களுக்கு கீழே தான் இருக்கேன், கிரகங்கள் எனக்கு மேற்பட்டவை. அப்போ யார் தான் கடவுள்? கிரகங்களுக்கு மேலே யார் இருப்பது? ஒருவர் இருக்கிறார், தூய்மையானவர், ஜோதிமயமானவர். உன்னை எங்கள் அப்பா சொன்னாங்களாம், நிறுத்து, எனக்கு அது யாருன்னு தெரியும் என்று அன்றோடு விக்கிரக ஆராதனையை விட்டு விட்டார்கள், ஆண்டவரிடத்தில் வந்து விட்டார்கள். ஜோதிகளின் பிதா, அவரிடத்திலிருந்து தான் நன்மை இறங்க முடியும். நன்மையான எந்த ஈவும் அவரிடத்துல தான் வர முடியும். அவர் நன்மை செய்கிறவர், அதனாலே பிதா. எந்த தகப்பனும் தம் பிள்ளைக்கு கெடுதி செய்ய மாட்டான். கொலைகாரன் அவன் அப்படி செஞ்சால் அவன் மனநோயாளியாக இருக்கான், இல்லை பிசாசு பிடிச்சவனாக இருப்பான். ஒரு சராசரி நார்மலானவன் அவன் வெளியில் திருடனாக இருப்பான், வெளியில் கொள்ளைக்காரனாக இருப்பான், வெளியில் கொலைகாரனாக இருப்பான். ஆனால் ஒரு சராசரி நார்மலான மனிதன் எந்த ஒரு தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு நன்மை தான் செய்வான். அதனால தான் அவர் நன்மை செய்கிறவர், ஆகவே அவர் பிதாவாக இருக்கிறார். உபாகமம் 1:31 சொல்கிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. எனக்கு ஆண்டவர் கொடுத்த என்னோடு அதிக தொடர்புள்ள ஒரு வசனம். கல்லூரியை முடித்துவிட்டு என்னுடைய எதிர்காலத்திற்காக ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு ஒரு சத்தத்தை கொடுத்தார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன். வேற எந்த விவரமும் இல்லை. வேலையா, ஊழியமா, தொழிலா, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், ஒன்றுமே இல்லை. ஆனால் சில மாதங்களில் இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டு சில மாதங்களில் என்னுடைய தகப்பனார் ஆண்டவருடைய இடத்துல கலந்து போனார். அப்போ தான் எனக்கு அந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் புரிந்தது, மகிமை புரிந்தது. தகப்பனார் என்னை விட்டு பிரிய போகிறார், இனி அவர் தான் தகப்பனாராக என்னை சுமக்க போகிறார். ஏன்னா எங்கள் அப்பா தான், அப்போது எனக்கு 21 வயது, நான் ஒரு ஊழியத்தில் பயிற்சி எடுத்து கொண்டிருந்தேன், பயிற்சி ஊழியராக இருந்தேன். அப்போது எங்கள் அப்பா தான் கடைசி வரைக்கும் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றினாங்க. அதனால் இனி
உங்கள் அப்பா இருக்க மாட்டாங்க, நான் உன்னை தகப்பனாக சுமப்பேன் என்று ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு 60 வயசு நிறைவு செய்த நிலையில் இருக்கிறேன். ஆக 49 வருஷம், 39 வருஷம், மன்னிக்கவும், சுமார் 40 வருஷம் அவர் என்னை சுமந்தார், தகப்பனாக சுமந்தார். அதற்கு முன்னாலும் அவர் சுமந்தார். ஆனால் தகப்பனாக, முழுமையான ஒரு தகப்பனாக அவர் என்னை சுமக்கிறார். அவர் நம்மை சுமக்கிறவர். தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். தாயின் வயிற்றில் இருந்தது முதல் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். முதிர் வயது வரை உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒரு அப்பா தன் பிள்ளையை எவ்வளோ வயசு வரைக்கும் தூக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தூக்க முடியும். ஒரு 5-6 வயசு, அதுக்கு மேலே தூக்க முடியாது. ஒருவேளை பலவீனமான பிள்ளையாக இருந்தால் அப்பா ஒரு வேளை தூக்குவார். ஆனால் ஆண்டவர் முதிர் வயது வரைக்கும் நம்மை தூக்கி சுமக்கிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்பு வைக்கிறவர், தாங்குகிறவர். அதனாலே அவர் பிதா என்று அழைக்கப்படுகிறார். அவர் சிட்சிக்கிறதால் எபிரேயர் 12:9-10 தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தான் நேசிக்கிறவர்களை 12:5 அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து சாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீ சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தார் தேவன் உங்களை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர் இரக்கங்களின் பிதா, ஜோதிகளின் பிதா, ஆவிகளின் பிதா. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய உடல் ரீதியான தகப்பன்மார்கள் நம்மை கொஞ்ச காலம் கண்டிக்கிறார்கள், திருத்துகிறார்கள். ஆனால் இவர் நாம் பரிசுத்தம் அடைகிற வரைக்கும் நம்மை சிட்சிக்கிறார், கடிந்து கொள்கிறார். இது தண்டனை அல்ல, இது தண்டிப்பு அல்ல, கண்டிப்பு. அவர் கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்றதுன்னா திட்டுறது. தண்டிக்கிறார், மகனை தண்டிக்கிறார். அப்பா மகனை தண்டிக்கிறதுக்கும் போலீஸ்காரன் குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கும், ஒரு போலீஸ்காரர் இருக்கார், கையில் லத்தி வச்சிருக்கிறார். லத்தியை வச்சு அடிப்பதற்கு, இந்த தடியை வச்சு அடிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. லத்தி சார்ஜ்னு வாங்க, தடி அடி. தேவைப்படும் போது கண்ணீர் புகை கொண்டு போடுறாரு, கண்ணெல்லாம் எரியும், இப்போ ஓடிடுவாங்க. தண்ணீரை பீச்சு அடிக்கிறாங்க. அதே போல் சுடுவதற்கும் தேவைப்பட்டால் முட்டிக்கு கீழே சுடலாம். அப்படி ஆளையே என்கவுண்டர் பண்ணுறதுக்கும் அதிகாரம் உண்டு. வேறு வழி இல்லைன்னா என்கவுண்டர் பண்ணுறதுக்கும் போலீஸ்க்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதே போலீஸ்காரர் என்கவுண்டர் பண்ணுறவர், தடியால் அடிக்கிறவர், கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறவர், அதே போலீஸ்காரர் வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மகன் தப்பு பண்ணால் சின்ன குச்சி வச்சு தான் அடிப்பார், இல்லை திட்டுவார். கண்ணீர் புகை கொண்டு போட மாட்டார், துப்பாக்கியை வச்சு சுட மாட்டார், தடியை வச்சு அடிக்க மாட்டார். ஒரு நீதிபதி இருக்கார், அவர் குற்றவாளிகளுக்கு அபராதம் விதிக்கிறார், சிறை தண்டனை விதிக்கிறார், மரண தண்டனை விதிக்கிறார், ஆயுசு முழுசும் சிறையில் இருக்கிற தண்டனை விதிக்கிறார். ஆனால் வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய மகள் தப்பு பண்ணால் ஒரு சின்ன குச்சி வச்சு அடிப்பார்.
இல்லைனா முட்டி போட வைப்பார், இல்லை தோப்புக்கரணை போட வைப்பார், இல்லை திட்டுவார், இல்லைனா உனக்கு பாக்கெட் மணி கட்டுன்னு சொல்லுவார். சில தகப்பன்மார் அந்த காலத்தில் ஒரு நேரம் சாப்பாடு போடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில். இப்போது எந்த தகப்பனும் அப்படி செய்வதில்லை. அந்த தண்டனையை நான் பரிந்துரைக்க மாட்டேன், நல்ல தண்டனை அல்ல. பேசாமல் இருப்பாங்க சில தகப்பன்மார். ஒரு சகோதரி என்னிடத்துல ஜெபிக்க வந்தார்கள். சொன்னார்கள், என் கணவர் என் மகக்கிட்ட 3 மாதமாக பேசுறதில்ல. +1 படிக்கிற என் மக, அவர் தப்பு பண்ணிட்டா 3 மாதமாக என் மகக்கிட்ட பேசுறதில்ல. அது எவ்வளோ பெரிய தண்டனை. சிலர் ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துருவாங்க, உனக்கு அதான் தண்டனை. ஆனால் அதை அதுக்கு அதனால் துப்பாக்கி எடுத்து சுடுறதோ, தடியால் அடிக்கிறதோ, மரண தண்டனை கொடுக்கறதோ, ஜெயில் தண்டனை கொடுக்கறதோ கிடையாது. அது மற்றவர்களுக்கு. ஆனால் பிள்ளைகளுக்கு மிதமான தண்டனை, மென்மையான தண்டனை. ஆண்டவர் அப்படி தான் நமக்கு மிதமான மென்மையான டிசிப்ளின், ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளின் 2 சொல்லலாம் இங்கிலீஷில். வேறு வார்த்தைகளும் உண்டு. இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறது தான் ட்ரைனிங். ட்ரைனிங் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு இராணுவ பயிற்சி எப்படி இருக்கும்? ஓடணும், அதிகாலையில் எழும்பணும், ஓடணும். தண்டனை என்ன கொடுப்பாங்க தெரியுமா? போலீஸில், இராணுவத்தில் தப்பு பண்ணால் கிரவுண்டை சுற்றி துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு, கிரவுண்டை பெரிய வெயிட் உள்ள ஒரு துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு கிரவுண்டை 10 தடவை ஓட சொல்லுவாங்க, சுற்றி ஓட சொல்லுவாங்க. இந்த மாதிரி தண்டனைலாம் கொடுப்பாங்க. பயிற்சியே கடினமானது தான். அதனால் நம்முடைய ஆண்டவர் அவர் தகப்பனாய் நம்மை கண்டிப்பதினால், திருத்துவதினால், நம்மை கடிந்து கொள்வதினால் அவர் தகப்பனாக இருக்கிறார். அதனால் உடனே பிசாசுன்றாதீங்க. எதுனாலும் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா பிசாசுன்னாதீங்க. கர்த்தர் அனுமதித்த ஒரு சிக்ஷையாக இருக்கலாம். பவுலுக்கு 3 நாள் கண்ணு தெரியல, அது ஆண்டவர் கொடுத்த ஒரு சிக்ஷை. அவனுக்கு ஒரு சாதாரண விசுவாசி அவன் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண போது அவனுக்கு சுகமாச்சு. 3 நாள் அவனுக்கு கண்ணு தரல. ஆனால் அதே பவுல் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் போனால் கொஞ்ச காலம் அங்கே ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறான், ஒரு மாய வித்தக்காரன் எலிமா பரியேசு. அவனுக்கு கொஞ்ச காலம் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, அது தண்டனை. 3 நாள் கண்ணு தெரியாமல் போனது சிக்ஷை. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டான், 3 நாள் அவனுக்கு சுகம் கொடுத்தார். அப்போவே ஆண்டவர் என்ட்டானே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்துட்டானே. கண்ணு நல்லா தானே இருந்திருக்கணும். இல்லை, 3 நாள் நீ இவ்வளோ நாள் ஆடின ஆட்டத்துக்கு உனக்கு ஒரு 3 நாள் தண்டனை. போ, 3 நாள் கண்ணு தெரியாமல் இரு. 1 மணி நேரம் நமக்கு கண்ணு தெரியலன்னா கூட ரொம்ப கஷ்டமாயிரும். அது ஆண்டவர் கொடுத்த ஒரு தண்டனை, ஒரு சிக்ஷை. அப்படிதான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். ஒரு முள்ளை அனுமதிச்சிட்டார் ஆண்டவர். அதுவும் ஒரு சிக்ஷை தான், ஒரு குறைந்தபட்ச தண்டனை, ஒரு சிக்ஷை, ஒரு டிசிப்ளினிங், திருத்துவது, கண்டிப்பது. ஆகினாலே அவர் தகப்பனாக இருக்கிறார். நேசிப்பது 1 யோவான் 3:1 எல்லாவற்றிற்கு மேலாக அவர் நம்ம நேசிக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அதாவது தம்முடைய வார்த்தையை நமக்காக அனுப்பினார் மனிதனாக. தாயினுடைய வயிற்றிலே வார்த்தை வைக்கப்பட்ட போது குமாரன் என்கிற உறவு பிறந்தது. அப்போ தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்கிற உறவு பிறந்தது. சரீர ரீதியாக ஒரே பேரான குமாரன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பிறந்தவர். தன்னுடைய ஒரே மகனை யாராவது
பலியாக கொடுப்பாங்களா? ஆபிரகாம் அப்படி கொடுக்க முன் வந்தான். அதனால தான் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆண்டவர் தடுத்து நிறுத்திட்டார். ஆனால் ஆண்டவர் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னை கொல்ல வந்த அப்சலோம் யுத்தத்தில் கொல்லப்பட்ட போது தாவீது என்ன சொல்லி அழுதான் தெரியுமா? உனக்கு பதிலாக நான் செத்திருந்தா பரவாயில்லையே. இத்தனைக்கு தாவீதுக்கு எத்தனையோ மனைவி, எத்தனையோ பிள்ளைங்க. தன்னை கொல்ல வந்தவன் மகன், தன்னை கொல்ல வந்தவன், தன் ஆட்சியை கவிழ்த்து பதவிக்கு வந்தவன், அவனை தாவீதினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அவனோடு சண்டை போட்டு அந்த யுத்தத்தில் அவன் செத்து போயிட்டான். அப்பேற்பட்ட மகனுக்காக தாவீது புலம்பினது, உனக்கு பதிலாக நான் செத்திருந்தா நல்லா இருக்குமே. அதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். ஒரு தகப்பன் தன்னை கூட பலியாக செலுத்துவான், தன் ஒரு மகனை பலியாக செலுத்த மாட்டான் எந்த தகப்பனும். அப்படி செலுத்தினா அவன் பைத்தியமாக இருக்கணும், இல்லை பிசாசு பிடிச்சவனாக இருக்கணும். இதெல்லாம் விதிவிலக்குகள். ஆனால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு தன்னையே பலியாக கொடுத்த அந்த அன்பை விட பிதா தன் ஒரே மகனை பலியாக கொடுத்த அன்பு தான் பெரியது. அதான் யோவான் 3:16. அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். கடவுள் கண்ணை குத்துவார், கடவுள் அடிப்பார் அப்படின்றது இன்னொரு பக்கம். அது இன்னொரு பக்கம். எல்லாத்துக்கும் மேலே கடவுள் நம்ம மீது அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் பிதா. அதனால தான் அவர் நமக்கு தகப்பன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் சிருஷ்டிகர், எங்களுக்கு இரக்கம் செய்கிறீர், எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர், எங்களை சிட்சித்து கண்டித்து கடிந்து திருத்துகிறீர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர், மறுபிறப்பை தந்திருக்கிறீர், நன்மையான எந்த ஈவும் உம்மிடத்திலிருந்து வருகிறது, எங்களுக்கு நன்மை செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதா, இரக்கங்களின் பிதா, ஆவிகளின் பிதா, இயேசு கிறிஸ்துவின் பிதா. ஆண்டவரே, நாங்கள் பிரியமான பிள்ளைகளாக இருக்க, கெட்ட பிள்ளைகளாக அல்ல, பிரியமான கெட்ட குமாரராக அல்ல, கெட்ட குமாரத்திகளாக அல்ல, பிரியமான குமாரராய், பிரியமான குமாரத்திகளாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன்.